இயேசுவானாயிருக்கையில் அழைத்தவரே, கள்ள காதலி கொடுத்தவரே. ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி தான் ஏன் ஜான் ஜெபராஜை தெரிந்து கொண்டேன் என்கிறதற்கு 100 காரணங்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான 2 காரணங்கள் இதுதான் என்று சொல்லி தற்போது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். தற்போது ஜான் ஜெபராஜ் எங்கே போனாலும் அந்த கள்ளக்காதலியோடு தான் போகிறார். கிரிக்கெட் விளையாட போனாலும் அவளையும் கூட்டிக் கொண்டுதான் போகிறான். சுற்றுலா போனாலும் அவளையும் கூட்டிக் கொண்டுதான் போகிறான். கோயம்புத்தூர்லிருந்து சென்னைக்கு ஒரு வாரம் போய்கொண்டு வருகிறார்கள். கள்ளக்காதலியை கூட்டிக் கொண்டுதான் போய்கொண்டு வருகிறான். முன்பு ஜான் ஜெபராஜ் அவளை கூட்டிக் கொண்டு ஒளிந்து போய்கொண்டிருந்தான். இப்பொழுதெல்லாம் பகிரங்கமாகவே சுற்றி கொண்டிருக்கிறான். முன்பு அவனுடைய சர்ச்சுக்கு அவளை கூட்டிக் கொண்டு வருவான். ஆனால் போட்டோவிலே அவளுடைய முகம் வராதவாறு ஒளித்து வைத்திருப்பான். தற்போதெல்லாம் பகிரங்கமாகவே அவளை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான். அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல கூட்டத்தில் பேசும்போதே அவளை பார்த்துதான் பேசிக் கொண்டிருப்பான். சரி, இப்படி இருக்கும்போது இந்த ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி ஒரு காரியத்தை கூறியிருக்கிறார். நான் ஜான் ஜெபராஜை தெரிந்தெடுப்பதற்கு 100 காரணங்கள் உண்டு. அதிலே ஜான் ஜெபராஜுடைய பணம், ஜான் ஜெபராஜுடைய புகழ், இது எல்லாம் அடக்கம். அதுல 2 காரணங்களை இப்போது அவள் சொல்லியிருக்கிறார். அது ஜான் ஜெபராஜுடைய இடமும் உணவும் தான். அதாவது நேற்றைய தினத்திலே இந்த ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார். அதிலே ஜான் ஜெபராஜுடைய ஊர்ல போய் ஏதோ ஒரு கடையிலே உணவு உண்டிருக்கிறார்கள். ஜான் ஜெபராஜன் கொஞ்சம் கழித்து ஒரு போஸ்ட் போடுகிறான் பிரியாணி உண்பதாக. ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி போட்ட ஸ்டேட்டஸ்லே தான் அவள் சொல்லுகிறாள், ஜான் ஜெபராஜை தெரிந்தெடுப்பதிலே எனக்கு முக்கியமான காரணம் ஜான் ஜெபராஜுடைய இடமும் ஜான் ஜெபராஜுடைய அந்த உணவு அவளுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஜான் ஜெபராஜுடைய உணவு பழக்கத்திலே முக்கியமாக அவளுக்கு பிடித்ததாக ஸ்டேட்டஸ்ல வைத்த ஒரு காரியம் பாருங்க, நல்ல உணவு பழக்கம் தான். இப்போ இந்த மாதிரிப்பட்ட உணவு பழக்கத்தின்பால் கள்ளக்காதலிக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு ஜான் ஜெபராஜை தட்டி தூக்கி இருக்கிறாள். ஜான் ஜெபராஜை தேர்ந்தெடுப்பதற்கு உனக்கு 100 காரணங்கள் இருக்கிறது. அவனுடைய உணவு பிடிக்கும், அவனுடைய இடம் பிடிக்கும், அவனை பிடிக்கும், பணம் பிடிக்கும். ஆனால் ஜான் ஜெபராஜை ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது என்கிறதற்கு ஒரு காரணம் உனக்கு கிடைக்கவில்லை. அவன் அடுத்த ஒரு பெண்ணுடைய கணவன் என்கின்ற ஒரு காரணம் போதாது அவனை தேர்ந்தெடுக்காமல் நிராகரிப்பதற்கு. அவன் இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருந்தவன், அவனை தட்டி தூக்கி இருக்கிறாய். இப்போ உனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அடுத்த வீட்டு பொருளை கூட நீ கவர்ந்தெழுப்பாய். இதுதான் உங்களுடைய உபதேசம். எந்த வேதாகமத்திலே படித்தீர்கள்? ஜான் ஜெபராஜ் ஏன் தன்னுடைய மனைவியை விட்டு வெளியே வந்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கிறது. இதுதான் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி. இதுல வேறு ஜான் ஜெபராஜ் எல்லாருக்கும் போதிக்கிறவனாக இருக்கிறான். கள்ளக்காதலி போதிக்கிறவளாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய ரசிகர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரசிக மனப்பான்மை எவ்வளவு ஆபத்தானது என்கிறதை குறித்து ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு சின்ன பெண் 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் ஒருத்தரை ரசிக்கிறாள் என்கிறதற்காக எப்படி பேசி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். தவறை நியாயப்படுத்தி எப்படி பேசி இருக்கிறார் என்கிறதை பாருங்கள். உப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். இந்த பெண் அதன் பிறகு அவருடைய வீட்டில் உள்ளவர்கள், அருகில் உள்ளவர்கள் நல்ல புத்தி சொல்லாத நிமித்தம் அவள் செய்ததை தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். நான் அப்படி பேசி இருக்க கூடாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டார். விஜய் நான் பார்த்துட்டு உணர்ச்சி வாசத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. நான் பெரியவங்கள அப்படி சொல்லிருக்க கூடாது, சிஎம் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது, சீமான் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது. தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் பொதுவா வந்து சொல்லியிருக்கணும். நான் அவங்கள குறிச்சு சொன்னது என் மேலதான் தப்பு. சொல்ல போனா எங்க பெரியம்மாவும் அந்த வேலை தான் பாக்குறாங்க. எனக்கு வயசுக்கு மீறினவங்கள நான் அப்படி மரியாதை இல்லாம சொல்லிருக்க கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதே நிலைமைதான் ஜான் ஜெபராஜ் ரசிகர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஜான் ஜெபராஜுடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு நியாயம் கற்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், முட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவரை ஆதரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது தவறு என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அந்த சிறுப்பெண் எப்படி உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலோ அதே போல இவர்கள் மன்னிப்பு கேட்டு திருந்தவில்லை.
ஜான் சந்திரராஜ் ரசிகர்கள் திருந்தவில்லை, விஜயோட எல்லா ரசிகர்களும் திருந்தவில்லை. ஆனால் 1-2 பேர் தாங்கள் செய்கிறது தவறு என்று புரிந்து திருந்துகிறார்கள். சரி, அந்த பெண் கூறியதிலே இன்னொரு உண்மை என்னவென்றால், அந்த பெண்ணிடத்திலே அந்த நெறியாளர் கேட்கிறார், நீ இப்படி பேசினாய் அல்லவா, விஜயுடைய ரசிகையாக இருந்து தப்பாக பேசினாய் அல்லவா, இது தவறு என்று உனக்கு யாராக சுட்டி காட்டினார்களா என்று சொல்லி கேட்டபோது, ஆமாம், எங்கள் வீட்டு பக்கத்திலே எல்லாரும் சுட்டி காட்டினார்கள், பெற்றோர்கள் சுட்டி காட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அந்த டிவிக்கையில் உள்ளவர்கள் நீ பேசினது தவறு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்று சொன்னார்களா என்று கேட்டபோது, இல்லை, அவர்கள் எல்லாம் அப்படி பேசவில்லை, மாறாக என்னை இப்படி பேசுவதற்கு என்கரேஜ் பண்ணினார்கள். அதாவது நீ உனக்கு என்ன ஆனாலும் நாங்க பார்த்துக்கலாம், நீ தைரியமாக என்பதாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். முதல்வர் அப்படி பேசினதெல்லாம் அதெல்லாம் யாராவது சுட்டி காமிச்சாங்களா? யார் சுட்டி காமிச்சாங்க? எல்லாரும் சுட்டி காட்டினாங்க. உன் வயசுக்கு மீறி நீ பேசிட்ட, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. யார் சுட்டி காமிச்சா? தெருவில், ஏரியால ஃபுல்லா கேட்டாங்க. சரி, அங்க நமக்கு டிவிக்கே கட்சிக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த ஏரியால இருப்பாங்க, அவங்கள யாரும் சொன்னாங்களா இப்படிலாம் பேசக்கூடாதுமா? அதெல்லாம் சொல்லல. அவங்க கட்சிக்காரங்க யாரும் சொல்லல. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு தான் சொன்னாங்க. டிவிக்கெல்லாம். ஆனா அப்பா சொன்னாரா இது மாதிரி கொஞ்சம் பெரியவங்களை அப்படி பேசக்கூடாதுன்னு அப்பா சொன்னாரா? அப்பா சொன்னதை கேட்கணுமா? அதாவது அந்த பெண் பேசியது மிகப்பெரிய அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். அந்த அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்டை தவறு என்று சொல்லி அவள் யாருக்காக போய் அப்படி பேசினாங்களோ அவர்களை சுட்டி காட்ட மாட்டார்கள். இது தப்புமா, இப்படி பேசாதே என்று சொல்லி அந்த கட்சிக்காரர்கள் சுட்டி காட்ட மாட்டார்கள். அது ஒரு தற்கொலை கூட்டம். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள், அம்மா இது தவறு என்று சொல்லி. அந்த பெண் அந்த சுற்றியுள்ளவர்கள் பெற்றோர்கள் சுட்டி காட்டுறதை ஏற்றுக்கொண்டார். ரசிக மனப்பான்மையில இருக்கிறவர்கள் அவர்களுடைய அந்த ரசிக கூட்டத்தையோ அவர்களை சார்ந்தவர்களையோ தலைவர்களையோ பின்பற்றினால் அவர்கள் நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட மாட்டார்கள். வெளியிலிருந்து என்னை போன்றவர்கள் தான் சுட்டி காட்ட வேண்டும். உங்கள் மீது உள்ள அக்கறையினால் தான் சுட்டி காட்டுவது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், அழிந்து போகக்கூடாது என்பதற்காக. கேட்டு திருந்துவீர்களா? இல்லை. மாறாக இன்னைக்கு ஜான் ஜபராஜ் ரசிகர்கள் இருக்கிறீர்கள். அவன் எதை செய்கிறான்? கள்ளக்காதல் செய்கிறான். இப்போ அவனை பின்பற்றுகிற நீங்களும் கள்ளக்காதலுக்கு ரெடியாகி இருப்பீர்கள். இதெல்லாம் தவறு என்று சொல்லி ஜான் ஜபராஜ் சுட்டி காட்டுவானா? இல்லையப்பா, நான் கள்ளக்காதல் செய்து விட்டேன், இதுவும் தப்புதான், நீங்களும் கள்ளக்காதல் செய்யாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லுவானா? இல்லை. உங்களை என்கரேஜ் பண்ணுவான். அவனுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக என்கரேஜ் பண்ணுவான், உங்களை தூண்டி விடுவான். ஜான் ஜபராஜ் ஏற்கனவே தூண்டி விட்டிருக்கிறான். ஆனால் உங்கள் மீது உள்ள அக்கறையினால் சொல்லுகிறோம், நீங்கள் அப்படிப்பட்ட பாவத்திலே உடன்படாதீர்கள், அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் கள்ளக்காதலுக்கு முட்டு கொடுக்க கூடாது என்பதாக சொல்லும் போது அந்த பெண் கேட்டு திருந்தினாள். அதே போல திருந்த நீங்கள் ரெடியா? அன்புக்குரியவர்களே, தற்குறிகளாக இருக்காதீர்கள். நீங்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண் வாங்குவதனால் நீங்கள் தற்குறி இல்லை என்று ஆகிவிடாது. இந்த பெண் பாருங்கள், 10ஆம் வகுப்பிலே 465 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். நல்ல படித்த பெண் தான். 10th என்ன மார்க் எடுத்தீங்க? நான் 10th 465 மார்க் எடுத்தேன். 465 மார்க், நல்ல மார்க். ஆனால் அவளை எது முட்டாளாக்கியது? மண்டைக்குள்ளாக ஊறி போன அந்த ரசிக வரி. அப்போ நீங்கள் ஒருவேளை கல்வி கற்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் உயர் பதவிகளிலே நல்ல பணம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜான் ஜபராஜுக்கு ரசிகர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக ரசிக வரை ஊறி போயிருக்கிறது. நீங்கள் முட்டாள்கள் தான். ஆனால் அந்த பெண் ஒரு கட்டத்திலே நான் செய்தது தவறு, எனக்கு எல்லாரும் சுட்டி காட்டுகிறார்கள் என்கிறதை ஏற்றுக்கொண்டு திருந்தினாள். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் முட்டாள்தனத்தை விட்டு வெளியே வர, ரசிக மனப்பான்மை விட்டு வெளியே வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்வதை கேட்டு திருந்துங்கள், வேதாக வசனத்துக்கு திரும்புங்கள். பணம் இருக்கிறது என்று சொல்லி ஆடாதீர்கள். அப்போ ஜான் ஜபராஜுக்கு அதிக அளவில் பணம் இருக்கிறது, ஆகவே அவன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், கள்ளக்காதல் வைக்கலாம், ஒன்று என்ன 10 பேர் கூட இருக்கலாம் என்கிறது போன்ற எண்ணங்கள் அது நியாயப்படுத்துகிறது. பணம் இருக்கிறவன் எப்படி வேணாலும் வாழலாம். அதைத்தான் விஜய் ரசிகையும் அன்றைக்கு அப்படி பேசினார். காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம், உங்களுக்கு என்ன? எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம், உங்களுக்கு என்ன? பணம் இருக்கு, எப்படி வேணாலும் இருக்கலாம் என்கிறது போய் ஜான் ஜபராஜை பின்பற்றி போகிறவர்களும் அப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் தான். எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, நாங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறோம், நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வோம் என்கின்ற மனநிலை. தயவு செய்து இதை மறந்து போகாதீர்கள். மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இங்கே உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, யாரோடு வேண்டுமானாலும் உல்லாசமாக இருக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சிற்றின்பத்திற்கு அடிமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து மனம் திரும்புங்கள். இல்லை என்றால் அழிந்து போவீர்கள்.